இச்சபோர்ட் சினிமாவில் இந்த இப்படிலாம் நினச்சி பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா நேற்று வந்து மிக பிரம்மாண்டமாக வந்து ரவிமோகன் அவர்கள் அவரோட புதிய ஸ்டூடியோவான ரவிமோகன் ஸ்டூடியோ வந்து லான்ச் பண்ணார். பெரிய பெரிய செலிப்ரிட்டிஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அதை அட்டன் பண்ணி அவரை வந்து வாழ்த்திருந்தாங்க. ஸோ இன்றைக்கி என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்பவே ஒரு எமோஷ்னலான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரவிமோகன் அவர்கள் ஒரு 3 பெண்களை மென்ஷன் பண்ணி அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ரவிமோகனோட அம்மா இருப்பாங்க, அதுக்கப்புறம் கெனிஷா இருப்பாங்க, அதுக்கப்புறம் ஜெனிலியா வந்து இருப்பாங்க. ஸோ இந்த 3 பெண்களை வந்து அவர் மென்ஷன் பண்ணி டேக்கில் என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, என் வாழ்க்கையில் ரொம்பவே அன்புடன் என்னை வந்து ரொம்ப ஆசீர்வாதம் பண்ண ஒரு 3 பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரை மட்டும் வந்து மென்ஷன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு போஸ்ட்டை வந்து எமோஷ்னலாக வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும் அவங்க அம்மா எவ்வளோ பாசமாக இருந்தாங்கன்னு. ஏன்னா நேற்று அவங்க பேசக்கூட முடியல, டக்குன்னு வந்து ரொம்ப அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கெனிஷா எனக்கு கடவுள் கொடுத்த கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பெரிய பெரிய வார்த்தைகள் வந்து சொல்லி கெனிஷாவை வந்து புகழ்ந்து பேசியிருந்தார் நேற்று ஜெயம் ரவி அவர்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து ஜெனிலியா. ஸோ ஜெனிலியா வந்து சந்தோஷ் சுப்ரமணியம் அந்த ஒரு படம் நடித்ததுலேருந்து இவங்க 2 பேருக்குள்ளே அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நல்ல அந்த ஒரு பாண்ட் இருந்தது அப்படிங்கிறது வந்து நம்மளால் வந்து பார்க்க முடியுது. ஸோ இப்போ இந்த 3 பெண்களையும் மென்ஷன் பண்ணி அவங்க வந்து போஸ்ட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஒரு அப்டேட் தான். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.